சரியா? Ba2+ என்ற சரிவு 8 தர 10⁴ SO4 2 2.4 தர 10⁴3 நாங்கள் பெருக்கும் போது (19.2 தர 10⁻7 மூல் ஸ்கொயர் டெசிமீட்டர் -6). 19.2 தர 10⁻7 இதை நாங்கள் எப்படி எழுதிக் கொள்ளலாம்? 1.92 தர 10⁻6 என்று எழுதிக் கொள்ளலாம். மூல் ஸ்கொயர் டெசிமீட்டர் -6. இப்ப விஷயம் என்ன? சரி பாருங்க, 1.92 தர 10⁻6. KSP 10⁻10, இது 10⁻6. 10,000 மடங்கு அயன் பெருக்கம் பெருசு. ஆகவே நாங்க சொல்ல போறோம் IP பேரியம் சல்பேட்டினுடைய IP பெரிது. பெருமானத்தையும் போட்டுக்கொள்ளுங்க. பேரியம் சல்பேட்டினுடைய கேஸ், பேரியம் சல்பேட்டினுடைய கேஸ். ஆகவே சரிதான், உள்வடிவு உண்டாகும். வீழ்வடிவு உண்டாகும். சரிதான். இந்த மாதிரி நாங்கள் முடிவுகளை எடுத்துக்கொள்ளலாம். இது நான் உங்களுக்கு இலகுவாக இருக்கட்டும் என்று பெரிய பெருமானங்களை தந்திருக்கிறேன். 2 டெசிமீட்டர் கனம், 3 டெசிமீட்டர் கனம்னு சொல்லி அது சில நேரத்துல 10 மில்லி, 50 மில்லி, 100 மில்லி அப்படி சின்ன கனவுளவா தரப்படலாம். உங்களுக்கு என்ன சென்டிமீட்டர் கணத்துல வந்தா டெசிமீட்டர் கணத்துக்கு மாத்தினீங்க என்றால் கீழே இங்கன எவ்வளவு மேலே இங்கன எவ்வளவு ஒரே அளவில் போட பிரச்சனை இல்லாம வரும். அல்லது நீங்கள் மூல் கணக்கேக்க 10⁻3 பெருக்கி டெசிமீட்டர் கனவை மாத்திட்டு கனவளவு பிரதியிட்டும் 10⁻3 பெருக்கி டெசிமீட்டர் கணத்துல பிரதிடுங்க. அப்படி பிரதிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு புதிய சரிவுகள் வந்து மூல் டெசிமீட்டர் -3ல. சரியா? அதுல யாருக்காவது பிரச்சனை இருந்தா சரியா? அந்த கேள்வி எல்லாருக்கும் சரியா? இது இந்த கேள்வி உங்களுக்கு விளங்காட்டா எனக்கு சொல்லுங்க. இனி இதே மாதிரியான பல கேள்விகளை நீங்கள் செய்தே பார்க்கலாம். நீங்கள் பிராக்டிஸுக்கு கேள்விகள் தேடலாம். நான் தர கேள்வியை தான் நீங்க செய்யணும்னு அவசியம் இல்லை தானே. இனி நீங்க கேள்வியை கொஞ்சம் கொஞ்சமா தேடி செய்யலாம். ஒரு கொஞ்சம் விஷயம் தானே இருக்கு கரைதரன் சம்பந்தமா படிப்பிக்கிறதுக்கு. சரி, அடுத்த கேள்வியை பார்ப்போம். சரி, இதுல ஒரு கவனிங்க. 0.02 மூல் டெசிமீட்டர் -3. 0.02 மூல் டெசிமீட்டர் -3 MgCl2 கான் MgCl2 கரைசலின் 50 மில்லி, கவனம் 50 மில்லி லிட்டர், சின்ன கணக்கு 50 மில்லி லிட்டர். அதே போல 0.02
mole decimeter minus 3, barium nitrate PbNO3 twice, அதுலயும் 50 மில்லி. சரியா? அப்ப இந்த கரைசல்களை ஒன்றோடு ஒன்று கலக்கும் போது வீழ்வடி உண்டாகும் ஐடியாக எதிர்ப்பு கூட சொல்லிக்கின்றது. இதுலதான் நீங்க இந்த உப்பின் அயனாக்கத்தை மிகவும் கவனமாக பார்க்கணும். பாருங்க இருக்கா. அப்ப இந்த ரெண்டையும் கலக்கும் போது விளைவு கரைசலினுடைய கனவளவு V டோட்டல் 100 மில்லி லிட்டராக இருக்கு. 100 மில்லி லிட்டராக இருக்கு. ஆகவே விளைவு கரைசல்ல கலந்த MgCl2 புதிய செறிவை நாங்கள் காணுவோம். விளைவு கரைசல்ல இருக்கிற MgCl புதிய செறிவு 0.02 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3. எடுக்கப்பட்ட கனவளவு 50^10^3 டெசிமீட்டர் கனம். அப்ப இதுல இருந்து மூல் வரும். மூளை நாங்கள் மொத்த கனவளவால பிரிச்சோம் என்றால் 100^10^3 டெசிமீட்டர் கனம் என்று போட வேண்டியது. உங்களுக்கு இந்த 10^3 இந்த 10^3 மட்டும் போட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு போட்டு விடுங்க. சரிதான்? ஒரு ஃபார்மாலிட்டிக்கு போட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இல்லைன்னா உங்களை குழப்பம். இதுல இருந்து நீங்கள் விளைவு கரைசல்ல இருக்கிற MgCl2 செறிவை காணலாம். 0.02 தர 50 1 வரும். 1 இங்க 100 இருக்கு. இது மேல போய்க்க 10^2 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 300. அல்லது நீங்கள் விளங்கிக் கொள்ள 50-100 மில்லியாக இதாக்க செறிவு அரைவாசியாக வரும். 0.01 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 என்று எழுதி கொடுக்கும். C1V1 C2V2 போட்டு எடுக்கலாம். சரி, அப்ப இதே மாதிரியே நீங்கள் PbNO3 twice இந்த செறிவும் கணிச்சிங்கன்னு சொன்னால் ஆரம்ப செறிவின் அரைவாசியாக வரும். அப்ப நான் அதை சும்மா எழுதி கொள்றேன். 0.01 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3. நீங்க கணிச்சு காட்டு. இப்ப எங்களுக்கு இந்த உப்புக்கட்டு அயனாக்கத்தால வர அயன்கள் தான் வீழ்வடிவை தோற்றுவிக்க போதா இல்லையான்னு எதிர்ப்பு கூற போறோம். ஆகவே மெக்னீசியம் குளோரைட்டின் அயனாக்கம் எழுதப்பட வேணும். மெக்னீசியம் குளோரைட்டின் அயனாக்கத்துல Mg2+ அயன்களும் 2Cl- அயன்களும் உண்டாகும். MgCl2 செறிவு 0.01 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3. Mg2+ இந்த செறிவு பீசமானம் 1:1 என்பதால 0.01. ஆனா Cl- இந்த செறிவு 0.02. இதுல நீங்க முற்றான பிடிக்க போடாமல் இதை நீங்க 0.02 இதை 0.02 எழுதிடாது. அது பகுதி அயனாக்கம். இதுல இருந்து ஒரு கொஞ்சம் தான் பெரும். அதெல்லாம் நான் அயன் தமிழையில திருப்பி கதைச்சிருக்கேன். PbNO3 twice இதுவும் ஒரு உப்பு நீர்ல நன்றாக கரையக்கூடியது. Pb2+ ஆகவும் 10NO3- ஆகவும் அயனாக்கம் அடையும். சரியா? 10NO3- ஆகவும் அயனாக்கம் அடையும். இதுல PbNO3 twice இந்த செறிவும் 0.01. இதுல இருந்து வர Pb2+ இந்த செறிவு 0.01. இது 0.02. இங்க 4 வகையான அயன்களை பிரதானமாக நாங்க பார்க்கிறோம். இது எந்த அயன்கள் சேர்ந்து வீழ்வடிவை உருவாக்க போகுது? Mg2+ அயனும் NO3- சேர்ந்து வீழ்வடிவை தருமா? இல்ல. நைட்ரேட்டுகள் யாவும் நீரில் நன்றாக கரையும் சொல்லி படிச்சிருக்கேன். அப்ப Pb2+ம் Cl- சேர்ந்தான் வீழ்வடிவு. அப்ப இங்க உண்டாகின்ற வீழ்வடிவு PbCl2. அப்ப அந்த எழுதி PbCl2 எழுதப்பட்டு அதற்கு பகுதி அயனாக்கம் போட வேண்டும். PbCl2 எழுதப்பட்டு அதுக்கு பகுதி அயனாக்கம் போட்டு அதிண்ட பகுதி அயனாக்கத்தால வார அயன்களை எழுதணும். இப்ப இவ்வளவு அயன் நாங்கள் இந்த தாக்கம் எழுத வேண்டி வருதுன்னு சொல்லி இவ்வளவு நேரமும் பார்த்த 2 கேள்வியிலையும் பீசமானம் 1:1 தான் அயன்கள் உருவானது. இங்க பீசமானம் 1:2. அப்ப வீழ்வடிவு R என்பதை இனங்கண்டாதான் நீங்கள் என்ன செய்யலாம்? அயன்கள் எழுதலாம். அப்ப இதற்கு பிற்பாடு நீங்கள் அயன் பெருக்கம் எழுதினால் அயன் பெருக்கம் விளைவுகள்கிட்ட செறிவுகள்கிட்ட பீசமானத்துல வலுவேற்றப்பட்ட பெருக்கம். அப்ப Pb2+ இந்த செறிவு Cl- இந்த செறிவின் ஸ்கொயர்.
அப்ப உங்களுக்கு Pb2+ இந்த சரிவு இங்க தெரியும் 0.01. ஆகவே அது 0.01 ஒரு மூல் டெசிமீட்டர் -3 என்று எழுதுங்க. Cl- இந்த சரிவு 0.01 இல்ல, அது உப்பின் சரிவு தான் 0.01. இதுல இருந்து வந்த Cl- இந்த சரிவு 0.02 மூல் டெசிமீட்டர் -3 முழுவதன் ஸ்கொயர். சரிதானே? ஆகவே விட உங்களுக்கு 4 தர 10⁻6 என்று வரும். 4 தர 10⁻6 மூல் கியூப். இதுல ஒரு மூல் ஸ்கொயர் டெசிமீட்டர் -9. 4 தர 10⁻6 மூல் கியூப் டெசிமீட்டர் -9 அப்படின்னு சொல்லி. இப்ப உங்களுக்கு PbCl2 இந்த கரைதிறன் பெருக்கம் தந்திருக்கு 1 தர 10⁻5 என்று சொல்லி. சரியா? KSP தரவு PbCl2 இந்த KSP வந்து தரப்பட்டிருக்கு 1 தர 10⁻5 மூல் கியூப் டெசிமீட்டர் -6. இது தரவு. வீழ்வடி உண்டாகுமா இல்லையா? இந்த சந்தர்ப்பத்துல வீழ்வடி உண்டாகுமா இல்லையா? ஆறு பெருசு KSP 10⁻5 IP 10⁻6. இது 10 மடங்கு பெருசா இருக்கு. அப்ப அயன் பெருக்கம் சின்னன், கரைதிறன் பெருக்கம் பெரிது. ஆகவே நாங்கள் முடிவு சொல்லலாம் வீழ்வடிவு உண்டாகாது. அப்ப IP PbCl2 IP 4 தர 10⁻6 PbCl2 KSP 1 தர 10⁻5 10 மடங்கு பெருசு. ஆகவே வீழ்வடிவு உண்டாகாது. வீழ்வடிவு உண்டாகாது. சரியா? இதுல யாருக்காவது பிரச்சனை இருந்தால் சரி. இப்ப இங்க பாருங்க, நிரம்பல் நிலையை தோற்றுவிக்கிறதுக்கு 2 அயன்களினுடைய செறிவுகளும் தான் காரணமாக இருக்கு. இதுல 2 அயன்களும் சமனா இருக்கணும்ன்றோ இல்ல 2 அயன்களும் குறிப்பிட்ட அளவு இருக்கணும்ன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஒருவருடைய செறிவு நல்லா உயர்வாக இருந்தாலும் இன்னொருவரோட செறிவு மிக குறைவாக இருந்தாலும் நிரம்பல் பின்னிலை வந்தால் அடுத்த கட்டத்தில் என்ன செய்யும் என்றால் வீழ்வடிவு உண்டாகும். அப்ப 2 அயன்களினதும் பெருக்கம் தான் நிரம்பல் நிலையை தோற்றுவிக்க போகுது. 2 அயன்களுடைய பெருக்கம் நிரம்பல் நிலையை தோற்றுவிக்கும். அப்ப இதே மாதிரி இன்னும் 2-3 கேள்வி இருக்கு, அதை நாங்கள் செய்யலாம். நான் இன்னொரு விஷயம் இதுல கதைக்கிறேன். சரியா? நீங்க எழுதாதாக்கள் இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க, நான் கூட இதுக்கு போட்டு விடுறேன். சரி, இந்த விஷயம் உங்களுக்கு கட்டாயம் விளங்கணும். எங்களுக்கு ஒரு அயனின் சரிவு தெரிஞ்சால் இன்னொரு அயன் நிரம்பல் நிலையை தோற்றுவிக்கிறதுக்கு அயனின் சரிவை எப்படி கணிக்கிறது என்ற விஷயத்தை பார்ப்போம். சரியா? ஒரு நிரம்பல் கரைசல்ல நிரம்பல் நிலையை தோற்றுவிக்கிறதுக்கு தேவையான அயனின் சரிவை எவ்வாறு கணிக்கிறதை பற்றி அவன் தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. நிரம்பல் கரைசலை தோற்றுவிக்க தேவையான நிரம்பற் கரைசலை தோற்றுவிப்பதற்கு தேவையான
நிரம்பற் கரைசல் நிலையை தோற்றுவிப்பதற்கு தேவையான அயனின் செறிவை அறிதல். அயனின் செறிவை அறிதல். சரி, ஒரு அயன் ஏற்கனவே இருக்கு, இன்னொரு அயனை சேர்க்க அது நிரம்பல் அடையும். அப்ப அந்த அயனின் செறிவு எவ்வாறு நாங்கள் கண்டுபிடிக்கிறது என்று சொல்லி பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், கேஎஸ்பி மாறா வெப்பநிலையில் ஒரு மாறிலி. நிரம்பல் கரைசல் நிலையில அயன் பெருக்கம் கரைதிறன் பெருக்கத்துக்கு சமன். இந்த தொடர்புகளை பயன்படுத்தி நாங்கள் எழுதி கொள்ளலாம். இந்த கேள்வி ஒருக்கா நோட் பண்ணி கொள்ளுங்க. சோ இந்த தரவுகள் எழுதிட்டு, நிரம்பல் கரைசலில் அயன் பெருக்கம், நிரம்பல் கரைசலில் அயன் பெருக்கம் கரைதிறன் பெருக்கத்திற்கு சமனாகும் என்று நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏற்கனவே எழுதின விஷயம் தான், இந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நிரம்பல் கரைசலில் அயன் பெருக்கம் கரைதிறன் பெருக்கத்திற்கு சமனாகும். நிரம்பல் கரைசலில் அயன் பெருக்கம் கரைதிறன் பெருக்கத்திற்கு சமனாகும். சரி, கேள்வியை நோட் பண்ணுங்க. 0.001 மூல் டெசிமீட்டர் -3, 0.001 மூல் டெசிமீட்டர் -3 செறிவுடைய AgNO3 கரைசலின் ஒரு டெசிமீட்டர் கனத்தினுள் NaCl திண்மம் சேர்க்கப்படுகின்றது. NaCl திண்மம் சேர்க்கப்படுகின்றது. AgCl நிரம்பற் கரைசலை தயாரிப்பதற்கு சேர்க்க வேண்டிய NaCl மூல் மற்றும் திணிவு என்பவற்றை கணிக்க உமது கணிப்பில் யாதேனும் எடுகோள்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பின் அவற்றையும் குறிப்பிடுக.
உமது கணிப்பில் யாதேனும் எடுகோள்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பின் அவற்றையும் குறிப்பிடுக. சரியா? கவனித்துக் கொள்ளுங்க. 1 டெசிமீட்டர் கனம் கரைசல் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப AgNO3 கரைசல் இருக்குது. அந்த AgNO3 கரைசல் கனவளவு 1 டெசிமீட்டர் கனம். அதுல இருக்கிற AgNO3 செறிவு 0.01 மூல் டெசிமீட்டர் -3. AgNO3 செறிவு 0.001 மூல் டெசிமீட்டர் -3. அவ இந்த முட்டான அயனாக்கத்தால இங்க இருக்கிற Ag+ இந்த செறிவும் 0.001 மூல் டெசிமீட்டர் -3 ஆகத்தான் இருக்கும். இங்க நாங்கள் NaCl திண்மமாக சேர்க்கிறோம். அப்ப சில எடுகோள்களை நாங்கள் இங்கே கையாளுவோம். சரிதான்? AgCl NaCl தான் திண்மம் சேர்க்கிறோம். அப்ப இங்க எடுகோள் கையாளப்படும். சேர்த்த NaCl ஒரு மின்பகு பொருள். ஆகவே அது முற்றாக அயனாக்கப்படைஞ்சு Na+ அயன்களையும் Cl- அயன்களையும் தோற்றுவிக்கும். இப்ப கேள்வி என்னன்னு சொன்னால், AgCl என்ற உப்பின் நிரம்பல் கரைசல் புறப்பட வேணும் என்றால் எவ்வளவு NaCl சேர்க்க வேணும் மட்டும் கேட்டிருக்கு. அப்ப கவனித்துக் கொள்ளுங்க. நான் முதலே சொல்லியிருக்கேன், நிரம்பல் கரைசல் நிலையில் அயன் பெருக்கம் கரைதிறன் பெருக்கத்திற்கு சமன். நிரம்பல் கரைசல் நிலையில் அயன் பெருக்கம் கரைதிறன் பெருக்கத்திற்கு சமன். இங்க AgCl என்ற கரைதிறன் பெருக்கம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. சரிதான்? AgCl என்ற கரைதிறன் பெருக்கம் தரப்பட்டிருக்கு. அதை நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க. AgCl இந்த கரைதிறன் பெருக்கம் 1.8 தர 10 அது தராமல் இந்த கேள்வியை அணுகலாம். AgCl கரைதிறன் பெருக்கம் தரப்படும் 1.8 தர 10 மூல் ஸ்கொயர் டெசிமீட்டர் -6. அப்ப ஏற்கனவே இருக்கிற Ag+ இந்த செறிவையும் உப்பில இருந்து வந்த Cl- இந்த செறிவையும் பெருக்க நிரம்பல் கரைசல் நிலையில இருக்கிற அயன் பெருக்கம் பெற வேணும். அதுக்குதான் நாங்கள் சொல்லியிருக்கோம், நிரம்பல் கரைசல் அயன் பெருக்கம் கரைதிறன் பெருக்கத்திற்கு சமன். நிரம்பல் கரைசல் நிலையில் Ksp = Ip, அது சமன் 1.8 தர 10 மூல் ஸ்கொயர் டெசிமீட்டர் -6. இது சமன் Ag+ செறிவு Cl- செறிவு. ஏன்னா இங்க வார வீழ்படி AgCl. அப்ப இதுண்ட அயன் பெருக்கத்துக்கு நீங்கள் கோவை எழுதினால் Ag+ இந்த செறிவு Cl- இந்த செறிவு என்று வரும். அயன் பெருக்கம் கரைதிறன் பெருக்கத்துக்கு சமன். நிரம்பல் கரைசல் நிலை என்று சொன்னதால அயன் பெருக்கத்துக்கு பதிலாக நான் கரைதிறன் பெருக்கத்தின் பெருமானத்தை போடுறேன். 1.8 தர 10 இது Ag+ இந்த செறிவு Cl- இந்த செறிவாக இருக்கு. Ag+ இந்த செறிவு Cl- இந்த செறிவாக இது இருக்கு. சரிதானே? Ag+ இந்த செறிவு Cl- இந்த செறிவாக இது வரும். இப்ப உங்களுக்கு Ag+ இந்த செறிவு தெரியும், Cl- இந்த செறிவு தெரியாது. Ag+ இந்த செறிவு தெரியும், Cl- இந்த செறிவுகளும் தெரியும். இதுல இருந்து நாங்கள் 1.8 தர 10 மூல் ஸ்கொயர் டெசிமீட்டர் -6 Ag+ இந்த செறிவு பல 0.01 போட போறோம். மூல் டெசிமீட்டர் -3. இதுல இருந்து Cl- இந்த செறிவு கணிக்கப்படலாம். அப்ப இந்த Cl- இந்த செறிவு அலகு என்ன வரும்? மூல் டெசிமீட்டர் -3 என்று வரும். 1 டெசிமீட்டர் கனத்துக்குள்ள இருக்கிற மூல்லாம் செறிவு. இங்க மொத்த கனவளவு மாறாதன்று எடுக்கணும் என்று நாங்கள் திண்மமா சேர்க்கிறோம். சரியான மொத்த கனவளவு மாறாதன்று எடுத்துக்கொள்ள வேணும். அப்ப திண்மமா சேர்க்கிறதால இன்னும் சில எடுகோள்கள் இங்க எடுக்கப்படும். நீங்க எழுதி கொள்ளுங்க. இதுல இருந்து நீங்க Cl- இந்த செறிவை காணுவீங்கள். கரைசல் கனவளவு 1 டெசிமீட்டர் கனமாக இருக்கிறதால செறிவு மூலுக்கு சமன். இந்த மூல் எங்கே இருந்து வரும்? Cl- இருந்து வரும். அப்ப Cl- இந்த மூல் தெரிஞ்சால் NaCl இந்த மூல் காணலாம். பீசமானத்துல NaCl இந்த சார்மூல கூட்டு திணிவால பெருக்கும் போது NaCl இந்த திணிவு வரும். சரியா?
அப்ப இந்த ஏஜி பிளஸோட நிரம்பல் நிலையை தோற்றுவிப்பது தேவையான NaCl என்ற திணிவை நாங்கள் இந்த மாதிரி கணித்துக் கொள்ளலாம். என்ன இருந்தாலும் நிரம்பல் கரைசல் நிலையில இருக்கிற அயன் பெருக்கம் கரைதிறன் பெருக்கத்தினாகவே பிரதியும். அயன் பெருக்கம் வந்து அயன்கள்ட்ட செறிவுகள்ட்ட பெருக்கம். ஒரு ஆள்கிட்ட செறிவு தெரியும், இன்னொரு ஆள்கிட்ட செறிவு தெரியாது. இப்ப இந்த தொடர்பை பயன்படுத்தி தெரியாதவருடைய செறிவை காணும். அவருடைய செறிவையும் கரைசலின் கனவுளையும் பயன்படுத்தி அவருடைய மூல் காணலாம். இந்த மூல் எங்கே இருந்து வருது? இந்த உப்பில இருந்து வருது. ஆகவே உப்பின் மூல் காணலாம். உப்பின் துணிவு கேட்டால் சார் மூளை கொடுத்து பெருக்க வரும். சரிதான். இப்போ நீங்க இந்த கேள்வி இருக்கா செய்து பாருங்க, செய்துட்டு அனுப்புங்க. நான் மிச்ச கேள்வி இந்த கேள்வி இருக்கு போட்டுருவேன். சரிதானே? ஓகே. அப்ப நான் இதோட நிறைவு செய்து உங்களுக்கு டைம் அவுட். ஓகே, பாய். எழுதாதாக்கள் எழுதலாம், மற்றாக்கள் லீவ் பண்ணலாம்.